ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடைக்கு தாங்க வந்திருக்கேன். நகை கடையோட விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு 2 சவரன் தான் நம்மளோட பட்ஜெட். அதில் 2 சவரில் செயின் அல்லது ஜிமிக்கி அந்த மாதிரி டிசைன் தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். அப்படியே சீட்டு கட்டுறதும் இருந்தது. இந்த மந்த்துக்குள்ளே சீட்டையும் கட்டிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி மலபாரில் நகை எடுத்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கோல்டு ஸ்கீம், கோல்டு சீட்டை பற்றிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பஹ்ரைனில் உள்ள மலபார் தாங்க. இங்கே தான் நான் வந்து சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் இயர் சீட்டும் இங்கே தான் கட்டினேன், மலபாரில் தான் கட்டினேன். நம்ம சீட்டு கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒரு 2 சவரன் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். 2.5 இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் வந்து நகையோட விலை கூடிக்கிட்டே போச்சுன்னா கம்மியாக தான் எடுக்க முடியும், 2 தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் 2 சவரனில் வந்து ஜிமிக்கா பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட பெரிய ஜிமிக்கியே இல்லை, ஒரு 3/4 சவரனில் ஜிமிக்கி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1/2 சவரன் இந்த மாதிரி இதில் தான் இருக்குது. வேணுமா அது தோடு குத்துவோமா? எடுத்து தோடு குத்துவோமா? காதில் குத்தி விட்டுருவோமா? எந்த தோடு பிடிச்சிருக்கு? அதுதான் பிடிச்சிருக்கா? வாங்கிடுவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு கோல்டு ஷீட்டெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு கடையில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த்தே வந்து கடைசி டேட்டு 28 ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன கிழமை? வெட்னஸ்டே. இன்றைக்கி தான் வந்து கட்டிட்டு வந்திருக்கோம். இது இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும், வியாழக்கிழமை தான் வரும். பாருங்கள், இன்றைக்கி கட்டுவோம் நாளைக்கு கட்டுவோம்னு சொல்லிட்டு மாதம் கடைசியே முடிஞ்சு அடுத்த மாதம் சீட்டோட டேட்டே வந்துடும் போல். அவ்வளோ லேட்டாக கட்டியிருக்கோம். இப்படி ஆனால் வந்து சீட்டு காசுன்னு சொல்லிட்டு மந்த்லி வந்து எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சதை மற்றதுக்கெலாம் செலவு பண்ணிட்டோன்னா அப்புறம் வந்து பிரச்சனை தானே. அதுக்காண்டி தான் உங்களை போட்டு நம்பிட்டு இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு எடுத்து வச்ச செலவுக்குள்ள காசுலாம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப நம்ம எடுத்து வச்ச சீட்டு காசு எடுத்து செலவு பண்ணிடுவோமே. வாங்க போய் கட்டிட்டு வந்துடும், வாங்க போய் கட்டிட்டு வந்து நம்ம வரவே மாட்டாங்க. என்ன ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. சிட் அமௌண்ட் மாசம் கட்டுறது தானே, இதுல என்ன பிரைட்? அதுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னாவது முகம் பளிச்சுனாவும், சும்மா சீட்டு கட்டிட்டு வந்ததுக்கெல்லாம் முகம் பளிச்சுனாவுமா? ஆமா, கோல்டுக்கு வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க உடனே ஃபேஸ் பிரைட் ஆயிரும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா கோல்டு வாங்குறாங்க, எல்லாம் ஒண்ணு தானே. ஓகே, அந்த வாங்குறதெல்லாம் நானேவா போட்டுக்கிறேன், அர்ஜென்ட்னா ஹெல்ப் பண்றேன் இல்லையா? இப்போ தீபாவளி நினைச்சு அடுத்த மாசம் தீபாவளி அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே நினைச்சு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். 4வது மாசம் கட்டுறோம், 5வது மாசம் கட்டுறோம், 6வது மாசம் கட்டுறோம். இன்னும் பேலன்ஸ் 2 மாசம் தான் இருக்கு, 3 மாசம் தான் இருக்குன்னு உண்மையிலே கால்குலேட் பண்ணி நான் இல்லை, சீட்டு கட்டுற எல்லாருமே பண்ணுவாங்க. நார்மலா கோல்டு வாங்குறத விட சீட்டு வாங்கும்போது ஆக்சுவலா வந்து மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். கொஞ்சமாவது லாபத்தில் எடுக்கிறோம். இப்போ ஊரில் கட்டுறவங்க வந்து சேதாரம் செய்கலி மேக்கிங் சார்ஜ் அதில் லாபத்தில் எடுப்பாங்க. ஆனால் இங்கே அந்தளவுக்கு பெருசாக அப்படி ஒன்றும் கிடையாது. நகையோட ரேட்டில் வந்து கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்கும், கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும், ரொம்பலாம் கம்மியாக இருக்காது. பட் வந்து என்னென்னா இங்கே சீட் அமௌண்ட் எப்படின்னு வாங்க சொல்கிறேன். பெய்டு மற்ற அட்ரஸ்லாம் இருக்கும், அது வேண்டாம். இது வந்து பெய்டு கட்டியாச்சு. அந்த மாதத்துக்கு நவம்பர் 27 கட்டியிருக்கோம். டைமோட பில் போட்டு கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி டேட் நம்மளுக்கு எப்போ முடியுதுன்னா வந்து ஏப்ரல் மாதம் தான் முடியுது. ஏப்ரல் 24 அப்புறம் நான் வந்து நகை எடுத்துக்கலாம். இங்கே ஏப்ரல் வரை வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே எப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். அதுக்கு வந்து அந்த அதோட லாபம் கிடைக்கும் இல்லையா, போனஸ் அமௌண்ட், அது எதுவுமே கிடையாது. நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கிறதா சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கலாம். அதில் நம்மளுக்கு பெருசாக அப்புறம் எதுக்கு கட்டணும்? நம்மளுக்கு ஏதாவது சின்ன லாபம் கிடைச்சிடாதான் தான் நம்ம சீட்டில் ஜாயின் பண்ணுறது. இங்கே எப்படி சீட்டு அப்படின்னா வந்து நம்ம 12 மாதம் கட்டணும், எக்ஸ்ட்ரா 1 மந்த்துக்கு அவங்க போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அதில் வந்து ஆஃப்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே. இப்போ ஒரு 50 பீடினா இங்கே நம்ம ஊர் காசுக்கு ஒரு 11,000 வரும். அதே நான் வந்து 50 பீடி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். தெரியும் நினைக்கிறேன், குட்டி லெட்டராக இருக்குது, குட்டி எழுத்தாக இருக்குது, தெரியாது. நான் 50 பீடி தான் கட்டுறேன். 50 பீடினா நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ஒரு 11,000 ரூபாய் நான் சீட்டு கட்டுறேன், கோல்டு சீட்டு கட்டுறேன். எக்ஸ்ட்ரா வந்து அவங்க 12 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 1 மந்த்துக்கு வந்து அடுத்த மாதம் கொடுத்துருவேன். 1 மந்த் வெயிட் பண்ணணும்ல. நம்ம மெச்சூரிட்டி டேட் வந்து எனக்கு ஏப்ரலில் முடியுதுன்னா அதுக்கப்புறம் நகை எடுக்கும்போது அவங்க அந்த போனஸ் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, நம்ம சேர்த்து நகை எடுத்துக்கலாம். இதுதான் இங்கே உள்ள சீட்டு. நான் எங்கே கட்டுறேன் அப்படின்னா வந்து நான் மலபாரில் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு கோல்டு சீட்டும் நான் மலபாரில் கட்டி தான் வந்து தாலி செயின் எடுத்தேன்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்த டைமில் ஃபஸ்ட்டு இங்கே வந்த டைமில் வந்து கட்டினது வந்து அப்பவும் சீட்டு தான் கட்டினேன். கட்டிட்டு வந்து 4 சவரன் வளையல் எடுத்தேன். ஆனால் 4 சவரனுக்கும் நான் சீட்டு கட்டலை. அப்பவும் 2க்கும் நம்ம தான் கட்டினேன். பேலன்ஸ் வந்து நம்ம 2க்கு கை காசு போட்டு தான் எடுத்தோம் வளையலும்.
இப்போ செயினுமே அப்படி தான், ஒரு 3 கிட்ட மட்டும்தான் சீட் அமௌண்ட் வந்தது. மீதம் 2 இதுக்கு வந்து கை காசு போட்டு தான் எடுத்தேன். இந்த டைமும் அந்த 2 சவரன் தான் எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கு மேலாம் இல்லை, காசு இல்லை. பார்த்தீங்களா சொல்லும் போதே துட்டு இப்போவும் 2 சவரன் எடுக்கிற மாதிரி தான் நம்ம சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா போட முடியாது, இந்த வருஷம் போட்டு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுக்கு வீடு முடிகிற கட்டத்தில் இருக்கும்போது தான் நிறைய அமௌண்ட்டு தேவைப்படும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைல்ஸ் ஒர்க்கு, பெயிண்டிங், காம்பவுண்ட் வாலு, அப்புறம் வந்து இன்டீரியர் ஒர்க்கு, அது இது கிச்சன், அப்படி இப்படின்னு எவ்வளவோ செலவு இருக்குது. ஸோ வந்து இந்த இயர் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது. சீட்டு கட்டுற அந்த 2 சவரன் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து நம்ம செலவு பண்ணிட்டு தான் சேவ் பண்ணுவேன்னு இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ஸ்கீமில், அது கோல்டு சீட்டுன்னு இல்லை, ஆர்டியாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாராவது பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கோல்டு சீட்டு நம்ம ஊர்லேயுமே வந்து இந்த தீபாவளி டைம்லலாம் இருக்கும்போது நிறைய பேர் எடுக்கிறாங்க. கோல்டு அந்த இது இருக்குல்ல புக்கு, அதை கொண்டு வந்து நிறைய எடுக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் எதில் ஒரு இதை சேவ் பண்ணுங்கள். நான் வாக்கிங் போகணும். ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு வாக்கிங் போயிட்டு தான் வீட்டில் போய் டிஃபன் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு. காற்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர காற்று. பார்க்குமே ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கெலாம் ஒர்க்கிங் டே இல்லையா, அதனால் வீக்கெண்டு வியாழன் வெள்ளி சனி தான் பார்க்கில் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆர்கேஜி ஏன் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தா சன்ஃப்ளவர் இல்லைம்மா, ஏன் ஒவ்வொரு தடையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒவ்வொரு டைமில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மாற்றி தான் செய்வேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து போன தடவை தீபாவளிக்காக முறுக்கு பலகாரம் சொல்கிறக்காக சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கினேன். முறுக்கெல்லாம் நல்லெண்ணெயில் கடலை சுட்டு வச்சோன்னா அது பொங்கிக்கிட்டு வரும். ஒருவேளை வந்து அந்த ஸ்மெல்லு சீக்கிரம் அந்த எண்ணெயோட ஏதோ செக்கு ஸ்மெல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வருங்கிறக்காக போன தடவை தீபாவளிக்கு சன்ஃப்ளவர் வாங்கினேன். இதயம் இருக்கு, இதயம் ரேட்டு கூட வரும். ஆமாம், 1/2 லிட்ரு வந்து 200, நான் கிட்டத்தட்ட 400 ரூபாய் கிட்ட 1/2 லிட்ரு. 1 லிட்ரு வந்து 800 ரூபாய். விங்ஸ் எடுக்கவாப்பா? விங்ஸ் வேணாம்ப்பா, விங்ஸ் பிடிக்காது மேடம். சிக்கன்ல இல்லை விங்ஸை பிடிக்காது. சரி வேண்டாம். நைட்டு டின்னருக்கு இட்லி மாவு இருக்குது. சரி இட்லி ஊற்றிக்கிறலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி வச்சிடலான்னு. தேங்காய் வீட்டில் இல்லை, தேங்காய் வாங்கிட்டு போகலாங்கிற ஐடியாவில் தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் சரி இட்லிக்கு சிக்கன் நல்லா இருக்குமே, சிக்கன் வாங்கலாமான்னு கேட்டேன். ஹஸ்பண்ட் சிக்கன்லாம் வேண்டாம், தேங்காய் சட்னியே போதுன்னு சொல்லிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் தான் இது பிளாஸ்டிக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரிஜினல் செடி, பூச்செடி தான். நம்ம ஊரில் இது சொல்லுவோம்ல பந்தப்பூ, நாங்கள் தமிழ்நாட்டு பக்கம்லாம் அதை பந்தப்பூன்னு சொல்லுவாங்க. அது ஒத்தனடி பூ ஏதோ ஒன்று அதை சொல்லுவாங்க, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறத. பாருங்கள் அழகாக இருந்தது எல்லாமே. உள்ளே போ, டைம் ஆகுதுப்பா, வீட்டுக்கு போகணும்ல, நம்ம போய் நான் டிஃபன் பண்ணணும். என்னப்பா மணி 8 ஆயிடுச்சு, சாப்பாடுங்க? சாப்பாடு வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து வீட்டில் தான். வீட்டில் டெய்லி வீட்டில் தானே. 8 மணி ஆயிடுச்சுல, மாச கடைசியா? இல்லையே, நானா மாச கடைசின்னு சொல்லவெல்லாம் ஏங்குறீங்க. ஹோட்டலா? ஹோட்டல்லாம் கிடையாது. சீட்டு காசுலாம் கட்டியிருக்கிய, ட்ரீட் கிடையாதா? சீட்டு காசு வந்து கோல்டு எடுக்கும்போது கோல்டு வாங்குவோம்ல, அப்போ வந்து ட்ரீட் ஆகும். வெற்றிகரமாக 12 மாதம். இங்கே வந்து கோல்டு ஸ்கீம் வந்து நம்ம ஒரு மாதிரி 11 மந்த் கிடையாது. இங்கே 12 மந்த்து நம்ம கட்டினா அவங்க ஒரு மந்த்து போனஸ் கொடுப்பாங்க. மொத்தம் நம்ம நகை எடுக்கும் போது 13 மாதம் ஆயிடுங்க இங்கே கோல்டு சீட்டு. இங்கே பாருங்கங்க, காடு மாதிரி தெரியுதா? ஆனால் இது காடுலாம் இல்லை, மெயினாக உள்ள ஏரியா தான். அந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பேரிச்சம்பளம் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேரிச்சம்பளம் தோப்பு மாதிரி இருக்குது பாருங்களேன்.
அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி பல வேலைகளை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நகை கடைக்கு போய் நகையோட டிசைன் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு எதுவும் புது டிசைன் எதுவும் வந்திருக்கா, எதுவும் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நகைச்சிட்டையும் இந்த மந்த்துக்கு நவம்பர் மந்த்துக்கு கட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப பொருள் இல்லை, தேங்காய் சட்னிக்கு நைட்டு டிஃபனுக்கு இட்லிக்கு தேங்காயும் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டு பார்க்கில் கொஞ்சம் நேரம் போயிருந்து வாக்கிங் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் வீட்டுக்கு போய் நான் இட்லி ஊற்றணும். வீட்டில் வந்து பச்சைப்பயிரில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன், இட்லி மாவு. அதை தான் வந்து இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். இந்த பச்சைப்பயிறு இட்லி தோசை செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பச்சைப்பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர் பக்கம்லாம் பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். 2 டம்ளர் பாசி பயிர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், தேவைப்பட்டால் அது பேர் டக்குனு இல்லையா ஜவ்வரிசி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பச்சைப்பயிறு தோசை அண்ட் இட்லி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிறு இட்லியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. உண்மைக்குமே செம்ம டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக மெத்துன்னு நல்லா இருந்ததுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.